வணக்கம். 2021ல திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு பெரிய அரசியல் புயல்ல மாட்டிட்டு இருக்கு. அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள், போலீஸோட செயல்பாடுகள் பத்தி சீரியஸான கேள்விகள், அப்புறம் ஆளுநரோட ஒரு அதிகார மோதல்னு சொல்லப்போனா அரசாங்கத்தோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப தீவிரமா கவனிக்கப்படுது. இந்த சவால்களோட ஆழத்தையும் அதோட தாக்கத்தையும் தான் நாம இங்க விரிவாக பார்க்க போறோம். அரசாங்கம் மக்கள பாதுகாக்குதா இல்ல குற்றவாளிகளை காப்பாத்துதா? இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. இது எதிர்க்கட்சி தலைவரோட நேரடியான ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரு வரியே போதும் தமிழ்நாடோட தற்போதைய அரசியல் சூழல் எவ்ளோ சூடா இருக்குங்கிறதையும் மக்கள் மத்தியில எவ்ளோ பெரிய கவலை இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க. சோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான பிரஷரை சந்திக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, அமைச்சரவையே உலுக்கிட்டு இருக்கிற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா, காவல்துறை மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமான சர்ச்சைகள். நாலாவதா, மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் நடுவுல நடக்கிற இந்த பெரிய அதிகார போராட்டம். கடைசியா, இதெல்லாம் தமிழ்நாடோட ஆட்சிக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். திமுக அரசு ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து மட்டும் பிரச்சனைகளை சந்திக்கல, பல பக்கத்திலிருந்தும் வர சர்ச்சைகளுங்கிற ஒரு புயலோட நடுவுல நிக்குது. இந்த அழுத்தங்கள் என்ன மாதிரியானதுன்னு முதல்ல நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். பணத்தோட தடம். திமுகவோட டாப் மினிஸ்டர்ஸ் மேல சுமத்தப்பட்டிருக்கிற ரொம்ப பரவலான, ஷாக் ஆகிற மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை தான் இப்ப நாம அலச போறோம். 1,34,000 கோடி ரூபாய். இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. எதிர்க்கட்சியான பாஜக ரிலீஸ் பண்ணின டிஎம்கே ஃபைல்ஸ்ல திமுகவோட முக்கிய தலைவர்களோட சொத்து மதிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தொகை. நிச்சயமா இது கோர்ட்ல நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த நம்ப முடியாத நம்பர் அரசியல்ல எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு. இந்த ஊழல் புகார்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் 2 பேர் மேல மட்டும் இல்ல. இங்க நீங்க பாக்குற லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா, சென்ட்ரல் ஏஜென்சிஸோட தீவிர விசாரணைக்கு உள்ளான சில முக்கிய அமைச்சர்கள். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரியிலிருந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் பல முக்கியமான துறைகளோட தலைவர்கள் இந்த மாதிரி சர்ச்சையில சிக்கிக்கிறது அரசாங்கத்தோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சரி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற பெயர்களுக்கு பின்னாலே இருக்கிற கேஸ்களோட டீட்டெயில்ஸ கொஞ்சம் பார்க்கலாம். குறிப்பா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவி வேலு மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மேல இருக்கிற வழக்குகள் இந்த குற்றச்சாட்டுகளோட ஆழத்தை நமக்கு நல்லாவே காட்டுது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவி வேலுவோட இடங்கள்ல நடந்த ஐடி ரெய்ட் மாநிலம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரே நேரத்துல நடந்த அந்த ரெய்டுல கோடிக்கணக்கான ரூபா கணக்குல வராத பணம் கைப்பற்றப்பட்டது. அரசாங்கத்தோட முக்கிய திட்டங்களை கையாள்ற ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய தொகை கிடைச்சது சுவாபாவிகமாவே நிறைய கேள்விகளை எழுப்புதே இல்லையா? அடுத்து, அமைச்சர் நேரு மேல இருக்கிற கேஸ். அமலாக்கத்துறை இத ஆர்கனைஸ்ட் கரப்ஷன், அதாவது திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஊழல்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு வேண்டிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, அதுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது ஏதோ ஒருத்தர் பண்ற தப்பில்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஊழல்னு இடி குற்றம் சாட்டுது. ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட அதிகார பயன்பாடு, குறிப்பா போலீஸோட நடவடிக்கைகள் மேல ரொம்ப சீரியஸான கேள்விகள் எழுந்திருக்கு. சோ இப்ப நம்மளோட கவனம் போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் பக்கம் திரும்ப போகுது. 478 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. 2016ல இருந்து 2022 வரைக்கும் தமிழ்நாட்டுல போலீஸ் கஸ்டடியிலையும் ஜெயிலையும், அதாவது அரசாங்கத்தோட பாதுகாப்புல இருக்க வேண்டிய இடத்துல இறந்து போனவங்களோட எண்ணிக்கை சவுத் இந்தியாலயே இதுதான் அதிகம்னு சொல்றப்போ இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் நமக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி புரியுது. போலீஸ் அத்துமீறலுக்கு ஒரு மிக கொடூரமான உதாரணம் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது சாத்தான்குளம் கேஸ் தான். ஒரு அப்பாவும் புள்ளையும் கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இந்த சம்பவம் போலீஸ் சிஸ்டத்துல எவ்ளோ சீர்திருத்தம் தேவைன்னு நம்மளுக்கு வலியோட உணர்த்துச்சு. ரொம்ப நாள் விசாரணைக்கு அப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட 9 போலீஸ்காரங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இது நீதிக்கான ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா அதே சமயம் ஆபத்தான 2 விஷயத்த நாம கவனிக்கணும். ஒரு பக்கம் கஸ்டடி டெத்ஸ், இது போலீஸோட கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை காட்டுது. இன்னொரு பக்கம் ரவுடிகள் மேல நடத்தப்படுற என்கவுண்டர்கள், இங்க சட்டம் மீறப்படுதாங்கிற கேள்வியை எழுப்புது. இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் இல்லையா? இது சட்ட ஒழுங்கு சரியான பாதையில தான் போகுதான்னு நம்மள யோசிக்க வைக்குது. பணம், போலீஸ், இந்த பிரச்சனைகளுக்கு அடுத்து 3ஆவதா ஒரு பெரிய அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கு. அது யாருக்கு நடுவுலன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்ச கவர்னருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய அரசியல் சாசன போராட்டம்.
இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் சட்டசபையில பாஸ் பண்ணின பில்ஸ் தான். பொதுவா ஒரு பில் சட்டமாகணும்னா சட்டசபை பாஸ் பண்ணி கவர்னர் கையெழுத்து போடணும். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, நீட் விலக்கு மசோதா மாதிரி பல முக்கியமான பில்ஸ்ல கையெழுத்து போடாம கவர்னர் அப்படியே வருஷ கணக்குல வச்சுக்கிட்டாரு. இதனால அரசாங்கத்தால சரியா செயல்பட முடியலன்னு ஸ்டேட் கவர்னர் குற்றம் சாட்டுது. சோ இந்த பிரச்சனை எப்படி பெருசாச்சுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, சட்டசபா பில் பாஸ் பண்ணுது, ஆனா கவர்னர் அதை ஹால்ட் பண்றாரு. ஸ்டெப் 2, இதனால சட்டசபா மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் செஷன் கூட்டி அதே பில்ல பாஸ் பண்ணி அனுப்புது. அப்போவும் கவர்னர் சைன் பண்ணல. கடைசியா வேறு வழியே இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இந்த அதிகார போட்டியோட கிளைமாக்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று தீர்ப்பை கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையோட அதிகாரத்தை மீறி கவர்னர் இந்த பில்ஸை நிறுத்தி வச்சது சட்டப்படி தப்பு. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. இது வெறும் தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல, இந்தியாவோட கூட்டாட்சி அமைத்துக்கே கிடைச்ச ஒரு முக்கியமான தீர்ப்பு. அப்போ ஒரு பக்கம் ஊழல் புகார்கள், இன்னொரு பக்கம் மனித உரிமை மீறல் கேள்விகள், மூணாவதா கவர்னரோட மோதல். பார்க்க தனித்தனியா இருந்தாலும் இந்த 3 பிரச்சனையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒரு முக்கியமான கட்டத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சோ இதோட மொத்த அர்த்தம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, கவர்மெண்ட் 3 பெரிய பிரஷரை சந்திக்குது. 1, ஊழல். கேபினெட்ல 3ல 1 பங்கு மினிஸ்டர்ஸ் மேல புகார் இருக்கிறதுனால மக்கள் நம்பிக்கை குறையுது. 2வது, மனித உரிமைகள். போலீஸ் மேல எழும்புற கேள்விகள் சட்டத்தோட ஆட்சியே கேள்விக்குள்ளாக்குது. 3வது, அரசியல் சாசன பிரச்சனை. கவர்னரோட நடக்கிற சண்டை மாநிலத்தோட அதிகாரத்தையே சோதிக்குது. இந்த 3 சேரும்போது ஆளுகையோட அஸ்திவாரமே ஆட்டம் காணுது இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய சட்ட, அரசியல், மனித உரிமை பிரச்சனைகளை சந்திக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. கடைசியில இவங்கள யார் கேள்வி கேட்கறது, யார் பொறுப்பேற்க வைக்கிறது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் தமிழ்நாட்டோட ஜனநாயகத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.